ஓம் நம சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் செப்டம்பரில் வரும் கிரகநிலை மாற்றங்களை பற்றி தெரிந்து கொண்டு பலன்களுக்கு போவோம். மாத ஆரம்பத்துல மேசத்துல சந்திரன் நட்பாகவும் செவ்வாய் மிதுனத்துல சற்று பகையாகவும் இருப்பார். அதே செவ்வாய் 19ஆம் தேதியில் கடகராசியில் குருவுடன் சேர்ந்துவிடும். குரு பகவான் கடகத்துல உச்ச வலிமையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீசமானாலும் குருவால் நீசபங்க ராஜயோகத்தை அடைந்து குருமங்கல யோகத்தையும் தரப்போகிறது. இது பல ராசிகளுக்கு மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறது. சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறது. இதுல புதன் கிரகம் 8ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்ச வலிமை பெற்றுவிடும். கேதுவோட இருந்த சூரியனும் 17ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும். மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில் இருக்கும் சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். ராகு கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்துல இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கும். சனி கிரகமோ வக்ர நிலையில ரேவதி நட்சத்திரத்துல மீனத்துல நட்பாக குருவுடைய பார்வையை பெற்று சுபத்துவமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல முகூர்த்த நாட்கள் என்று பார்க்கையில் தேய்பிரையில் 7ஆம் தேதியும் வளர்பிறையில் 13 மற்றும் 17ஆம் தேதி மட்டும்தான் உள்ளது. அதே சமயம் நிறைய விரத நாட்களும் ஆன்மீக கொண்டாட்ட நாட்களும் வருகின்றன. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 14ஆம் தேதி உலகம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. 15ஆம் தேதி மகாலட்சுமி விரத நாள் ஆகும். 17ஆம் தேதி முகூர்த்தத்துடன் சஷ்டி விரத நாள் வருகிறது. அன்று விரதம் இருப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும். 19ஆம் தேதி துர்வாஷ்டமி, 20ஆம் தேதியில நந்த நவமி வருகிறது. அன்னை துர்கா தேவியுடைய வடிவமான யோகமாயா தேவியை வழிபட்டு சகல சௌபாக்கியத்தை பெறலாம். அடுத்து 21ஆம் தேதி கஜலட்சுமி விரதம் வருகிறது. 23ஆம் தேதி வாமன ஜெயந்தி, 25ஆம் தேதியில கதலி கௌரி விரத நாள் வருகிறது. கதலி என்பது வாழை மரத்தை குறிக்கும். இந்த நாளில் பார்வதி தேவியை பெண்கள் வணங்கும் போது குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம். 29ஆம் தேதி குடும்ப அமைதிக்காக மாலையில் வீடு வாசலில் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றி வழிபடும் மகாபரணி நாள் வருகிறது. இப்படிப்பட்ட அருமையான செப்டம்பர் மாதத்துல விசாகம் 4ஆம் பாதமும் அனுசம் 4 பாதங்களும் கேட்டையில் 4 பாதங்களும் கொண்ட விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த மாச ஆரம்பத்துல ஜீவனஸ்தான அதிபதியான சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலத்தோட இருக்கும். கூடவே கேதுவும் புதனும் இருக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ல மறைஞ்சிருக்காரு இந்த மாச பிகினிங்ல. அதனால இந்த மாசத்துல முக்கிய முடிவுகள், முக்கிய விஷயங்கள் செய்யறதுல கொஞ்சம் நிதானம் தேவை. எதையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது, அவசரப்பட்டு செய்யறத கொஞ்சம் குறைச்சிக்குங்க. முதல் 18 நாள் மிதுனத்துல 8ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கும். இதனால மனநிலையில ஒரு நிம்மதியற்ற நிலை இருக்கும் அல்லது கோபமாக வரும். சில நேரத்துல விரக்தியாகவும் டயர்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால முதல் 18 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதன் பிறகு 19ஆவது நாள்ல இருந்து புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீண் போகாம ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். செவ்வாய் 18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசியில பெயர்ச்சியாகி நீசமாகி குருவால் நீசபங்க ராஜயோகம் அடைந்து குருமங்கல யோகத்தை தரப்போகிறது. குரு உங்களுக்கு வரவுக்கு அதிபதி. ஏற்கனவே பாக்கியஸ்தானத்துல உச்சமாகி உங்கள் ராசியை பார்க்கிறார். இது உங்களுக்கு ரொம்ப அருமையான அமைப்பு. ஏற்கனவே வேலை தேடிட்டு இருக்கீங்களா? இந்த மாசத்துல அது உங்களுக்கு கிடைச்சிடும். பாசிட்டிவான பதில் வர ஆரம்பிக்கும். சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது எல்லாம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்துல புதன் 7ஆம் தேதி பெயர்ச்சியாகி உச்ச நிலை அடையும். 17ஆம் தேதியில் சூரியனும் கன்னிராசியில் இருந்து புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும். இதனால வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். வேலையை குறித்த நேரத்தில் முடித்து கொடுத்து மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளும் வாங்குவீங்க. வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று பணிபுரிய விரும்பும் விருச்சிக ராசியினருக்கு இந்த மாதம் மிக சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரும். 11இல் உச்ச புதனின் அமைப்பு சிறப்பான நேர்முக தேர்வுகளின் முடிவுகளை தரும். இடமாற்றம், ஊர் மாற்றம் அல்லது பதவி மாற்றம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த மாத இறுதியில் முடிவாகும் வாய்ப்புகள் இருக்கு. தொழில் அல்லது வியாபாரம் செய்யறவங்களாக இருந்தால் பாக்கியஸ்தானத்தில் இருந்து உச்சகுருவின் பார்வையும் லாபாதிபதி புதனின் உச்ச வலிமையும் ஒன்று சேர்ந்து உங்கள் வளர்ச்சியை அதிகமாக்கும். இந்த மாசத்துல உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுது. அதற்கான சரியான ஐடியாஸ் உங்கள் மனதில் தோன்ற ஆரம்பிக்கும். சூரியனும் நல்ல அமைப்புல இருந்து புதனுடன் சேர்வதால
அரசு ரீதியான உதவிகள், அரசாங்க வங்கிகளில் நீங்க கேட்ட கடன் உதவிகள் சரியான நேரத்துல உங்களுக்கு கிடைத்துவிடும். இதனால தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு, வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கு, தொழில்ல வேற இடத்துல இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க தைரியமாக ஸ்டெப் எடுப்பீங்க. அது சக்சஸும் ஆகும். பெரிய பெரிய ஆட்களோட அறிமுகம், ஆதரவு, சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும். நிலுவையில் இருக்கும் பழைய பாக்கிகளும் வசூலாகும். 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று மறைவதால் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். தெளிவான ஒப்பந்தங்களுடன் செயல்படுவது நல்லது. இந்த செப்டம்பர் மாதத்தில் அதிக வளர்ச்சியும் நல்ல லாபத்தையும் விருச்சக ராசிக்கு தரப்போகும் தொழில்கள் என்று பார்த்தால், சாப்ட்வேர், ஐடி கம்பெனிகள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ் மற்றும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சார்ந்த தொழில்களில் அதீத வளர்ச்சியும், பள்ளி, கல்லூரி நிறுவனங்கள், கோச்சிங் சென்டர்கள், கல்விக்கான ஆலோசனை மையங்கள், ஆடிட்டிங், மினி பினான்ஸ் நடத்தும் கம்பெனிகள், இன்சூரன்ஸ் தொழில்கள், மருத்துவத்துறை மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி, அதோடு வெளிநாடு தொடர்புள்ள தொழில்கள் எல்லாம் மிகுந்த லாபத்தை தரும். அதுவே ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ராப்பர்ட்டி டீலிங் தொழில்கள், கட்டுமானத்துறை, அதை சார்ந்த தொழில்களான ஜல்லி, மணல், சிமெண்ட், டிஎம்டி முறுக்கு கம்பிகள் போன்ற தொழில்கள், டிரான்ஸ்போர்ட் சார்ந்த டிராவல்ஸ் நடத்தும் நிறுவனங்கள், வண்டி வாகன விற்பனை தொழில்கள் மற்றும் கூட்டு தொழில்களில் சுமாரான லாபம் இருக்கும். உற்பத்தி சார்ந்த அல்லது பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு சார்ந்த தொழில்களில் அவசரப்பட்டு கடன் வாங்கி முதலீடு செய்ய வேண்டாம். இருக்கும் தொழிலை சீரமைப்பதில் கவனம் செலுத்தினால் செப்டம்பர் மாதம் அருமையான மாதமாக இருக்கும். பொருளாதார வகையில் பார்க்கும் போது பணப்புழக்கம் சீராகவும் தாராளமாகவும் இருக்கும். உங்களுக்கு பல வழிகளில் இருந்தும் வருமானமும் பணமும் வர ஆரம்பிக்கும். அதனால இருக்கும் கடனை அடைக்க முயற்சிப்பீங்க. வண்டியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை சர்வீஸுக்கு விட்டு சரி பண்ணிப்பீங்க. சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் சுபவிரயங்கள் தேடி வரும். நீங்களும் சந்தோஷ மனதுடன் செய்வீங்க. உங்களுக்கு தேவையான ஆடைகள் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திருமணமானவர்களாக இருந்தால் வாழ்க்கை துணைக்கு அவர்களுக்கு பிடித்தமான பொருட்கள் வாங்கி தந்து அவர்களையும் சந்தோஷப்பட வைப்பீங்க. குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதற்கான செலவுகளும் இருக்கும். செலவுகள் இருந்தாலும் வரும் வருமானத்தில் சிறிய சேமிப்பும் இருக்கும். அதற்கும் அமைப்புகள் காட்டுகிறது. அடுத்ததாக இந்த செப்டம்பர் மாதத்துல குடும்பஸ்தான அதிபதி குருவோட ராசி அதிபதி செவ்வாய் இணைகிறது. அதுவும் 9ஆம் வீட்டுல. குரு 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி என்பதால அருமையான திரிகோண இணைவு ஏற்படுகிறது. அதோட குருமங்கள யோகமும் உருவாகும் என்பதால குடும்பத்துல தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். வெளியூர், வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு இப்ப பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதற்கான யோகமும் உண்டு. பலருக்கும் இந்த மாசத்துல வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு சென்று புகழ் அடையறதுக்கு சாதகமாக இருக்கு. இந்த செப்டம்பர் மாதத்துல குருவோட செவ்வாய் நீசமாகி நீசபங்க ராஜயோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வழிபாடுகள் மேல ஈர்ப்பு வரும். நிறைய பேர் நிறைய கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. எனவே ஆன்மீக வழிபாடு, பயணம், வெளிநாடு யோகம், திடீரென நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறது. எதிர்பார்க்காமலே நல்லதொரு வேலையும் கிடைக்கிறது. உங்க மனதில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். வரும் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்க மைண்ட் கிளியர் ஆகும். குடும்ப உறுப்பினர்கள்ல தாயாரின் உடல் நலத்துல கவனம் தேவை. ராகு கிரகம் 4ஆம் இடத்துல இருப்பது சரியில்லை. தாய்க்கு கொஞ்சம் பாதிப்பை தரலாம். மற்றபடி குடும்பத்தில் உள்ள கூட பிறந்தவங்களோட ஆதரவு, பெரியவங்களுடைய ஆசிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். திருமணமான விருச்சக ராசி நேயர்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைவானாலும் ஆட்சி பலம் பெறுகிறது என்பதால் வாழ்க்கை துணையின் பேரில் விரயங்கள் இந்த மாதம் சற்று அதிகமாக இருக்கும். அது அவர்களுக்கான மருத்துவ செலவாகவோ, ஆடை ஆபரணம் வாங்கி தரும் செலவாகவோ அல்லது வண்டி வாகனம் வாங்கி தரும் செலவாகவோ வரலாம். ஆனால் கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வு நன்றாகவே இருக்கும். குருவின் பலமும் செவ்வாயின் நகர்வும் சிறப்பாகவே உள்ளது. திருமணத்திற்கு வரன் பார்ப்பவர்களுக்கு குருவின் சுப பார்வையால் உங்களுக்கு தகுந்த வரன் அமைந்து சுபகாரியங்கள் விரைவாக கைகூடும். அடுத்தது குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தைகளின் வாழ்க்கை. இதுல 5ஆம் வீட்டுல சனி வக்ரம், ஆனா குருவின் பார்வையில வந்துடுவார். புத்திர பாக்கியத்தில் சுப செய்தி நிச்சயம் உண்டு. தாராளமாக முயற்சி பண்ணலாம். முதல் திரிகோண ஸ்தானங்களும் இயக்கம் பெறுகிறது. அதனால விருச்சக ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் முதல் குழந்தைக்கோ 2வது குழந்தைக்காக இருந்தாலும் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல செய்தி உண்டாகும். ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவங்களுக்கு குழந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். இதுவரை இருந்து வந்த கவலைகள் குறைந்துவிடும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி வந்து சேரும். பிள்ளைகளின் ஆதரவு நன்றாக இருக்கும். பிள்ளைகளின் வேலை வாய்ப்பிலும் நல்ல செய்தி வந்து சேரும். காதல் மற்றும் காதல் வாழ்க்கை என்று பார்க்கையில் பார்ட்னருடன் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பரஸ்பர அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். பெத்தவங்க சம்மதத்துடன் காதலை திருமண நிலைக்கு கொண்டு செல்ல இது ஏற்ற மாதமாகும்.
அடுத்தது மாணவர்களின் கல்வி மற்றும் அவர்களின் முன்னேற்றம் என்று பார்க்கையில் படிப்புக்கான புதன் 11ஆம் வீட்டில் உச்சத்தில் இருப்பதும் 9இல் இருக்கும் குருவும் உச்சநிலையில் இருப்பதால் மாணவர்களின் நினைவாற்றலையும் கூர்மையான கவனத்தையும் அதிகரிக்கும். இந்த சமயத்துல படிக்கும் படிப்பு எப்படிப்பட்ட பரீட்சையாக இருந்தாலும் தேர்ச்சி அடைய செய்துவிடும். உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு மிகச்சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வருவது போல கிரக அமைப்புகள் இல்லை. இருந்தாலும் 5இல் சனி வக்கர நிலையில் இருப்பதாலும் 18ஆம் தேதி வரை செவ்வாய் 8ஆம் இடத்துல இருப்பதாலும் செரிமான கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு மந்தமாக இருப்பது போன்ற உணர்வுகள் அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம். உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. உங்களுக்கான இந்த மாத எளிய பரிகாரங்கள்: செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட காரிய தடைகள் விலகும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்துல உச்சத்துல இருக்கார். பலருடைய ஜாதகத்துல குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில பகையாகவோ இருக்கும் பட்சத்துல இந்த காலத்துல குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலன்ல லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும் போது லக்ன ராசிக்கு இந்த மாசத்துல பலன் சரியில்லை. அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்துல வரக்கூடிய கெடு பலனை ராசியில வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போ ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காம இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.